தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவனிடத்தில் நாம் விசுவாசம் வைத்து அவரை நாம் தேடும் பொழுது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நாம் தேடும் பொழுது அவர் நிச்சயமான பலனை நமக்காக வைத்திருக்கிறார். ஏனென்றால் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தையிலே அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே இம்மையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்திலும் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு வேளையிலும் வைத்திருக்கிறார். இப்பொழுது கிடைக்காவிட்டாலும் கர்த்தர் நிச்சயமான பலனை நமக்கு தர அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அவரை தேடுவோம். அவருடைய சத்திய வார்த்தையின்படி அவரை நாம் தேடுவோம். அவருடைய வார்த்தைகளின்படி நாம் கீழ்ப்படிந்து தேடுவோம். தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு நித்திய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் தேடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான பலனை அருளுவார். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. ஆமென்.